வாழ்னு இந்த காயடிச்ச காளை மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு இந்த சண்முகம். அரவணைக்க தெரியவில்லைடா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஒரு மாதத்தை கடந்துருச்சு தாவே காட்சி. எப்படி இருக்கு உங்க பார்வையில்? எல்லாமே தப்பாக இருக்குது. எல்லாமே வெறும் விளம்பர அரசியல், எல்லாமே அடையாள அரசியல். அறிவில்லை இந்த நாட்டில். இந்த மேகதாது இன்னும் விவகாரமாகிறது, முல்லை பெரியார் விவகாரமாகிறது. இந்த விஜய் போன்ற தமிழை அறியாத, தமிழ் இனத்தை அறியாத, திராவிட கோட்பாடுகளை அறியாத, ஒன்றும் அறியாத, வெறும் ஹேர் கட்டரையும் மேக்கப் மேனையும் மட்டுமே அறிந்த ஒரு மனிதன் கையில் நாடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது என்ன ஸ்டாலின் ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன இதெல்லாம் ஒரு தமிழா? தாவேக்கா முதல்ல கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் சந்திக்குது, 107 இடங்களை பெறுது, ஆட்சியும் அமைச்சாச்சு, ராஜ்யசபா தேர்தல் வருது. அப்படிங்கும்போது தாவேக்காலேருந்து ஒருத்தர் அனுப்பணும். அதை நான் பேசுகிறேன். அது ஏன் காங்கிரஸுக்கு கொடுத்தாரு? ஏன் காங்கிரஸுக்குன்னா இந்த ஆள் ஒரு தொடர் நடிகை. யாரு? நம்முடைய முதலமைச்சர் ஒரு தொடர் நடிகை. அப்போ அதே காலகட்டத்தில் விஜயகாந்த், வைகோ, சீமான், சரத்குமார் இவங்களெல்லாம் சீமான் ஒரு புத்தி இல்லாத ஆள். சீமான் எல்லாம் ஒரு அரசியல் தலைவராக யார் எங்கிட்டும் வெளியே போவார். பார்ப்பானை திட்டு, பார்ப்பான்ட்ட வாங்கி கொண்டு பெரியார் திட்டுவார். பெரியாரை இதெல்லாம் அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னா அவங்க பூர்வம் ஏது. நான் அதிகமான முட்டாள்கள் கூடியிருக்கிற ஒரு கூட்டமாக அந்த கட்சி ஆகிவிட்டது. அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டோங்கிறதுக்காக கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் கூட்டணி அமையவே இல்லை. எப்போ வேணாலும் அமைச்சரவையிலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். திருமாவளவன் மாதிரி இப்போ சமீப காலத்தில் கேவலப்பட்ட அரசியல்வாதி யாரும் கிடையாது. ஸ்டாலினுக்கே இந்த மாதிரி அனுபவம் இப்போ தான் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப பயங்கரமான அனுபவம், யாராலையும் நம்ப முடியாது. வணக்கம். சூடா ஸ்ட்ராங்கா இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எழுத்தாளர், பேச்சாளர் பழ கருப்பையா அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. மே 4 ரிசல்ட்டு, சட்டமன்ற ரிசல்ட்டு. 10ஆம் தேதி பதவி ஏற்றார். இப்போ ஒரு மாதத்தை கடந்துருச்சு தாவே காட்சி. எப்படி இருக்குது உங்கள் பார்வையில்? ஏதோ கூத்தடிக்கிறது மாதிரி இருக்கிறதே தவிர ஒரு அதை ஆட்சியினுடைய கனத்தை உணர்ந்து அவர் மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற ஒரு களம் என்கின்ற எண்ணத்தோடு அவர் ஆள்வது போல் எனக்கு தெரியவில்லை. ஏதோ வாழ்க்கையில் ஒரு பெரிய கதை தலைவனாக உயர்நிலை அடைந்து விட்டோம். பிறகு இன்னொரு உயர்நிலை முதலமைச்சர் பதவி, அதையும் அடைந்து விட்டால் பிறப்புக்கு எல்லாமே அடைந்தது போல என்று நினைக்கின்றவராக இருக்கிறாரே தவிர இது தொண்டுக்குரிய களம், மக்களுக்குரிய பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காகவும் தொண்டு செய்வதற்காகவும் தான் அரசியலை தவிர, அரசியல் என்பது அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் பெருமைக்குரிய கடமில்லை. அந்த அதிகாரம் கெடுத்தார்கள் நம்முடைய நாட்டை. காமராஜ், ராஜாஜி எல்லாம் ஒரு ஜீப் முன்னால் போகும், சங்கு ஊதி கொண்டு போவார்கள், பின்னால் ஒரு வண்டி வரும், அவ்வளோதான். 28 வண்டிகள் முன்னும் பின்னும் போகின்றன. எதற்கு என்று கேட்கிறேன். இசட் பிரிவு பாதுகாப்பு எதற்கு என்று கேட்கிறேன். ஒவ்வொன்றையும் செய்வதற்கு எவ்வளோ பெரிய பணச்செலவு ஏற்படுகிறது. இவர் எல்லாவற்றுக்கும் விமானத்திலே தான் போகிறார், தனி விமானத்தில். முன்பு ஆதவ அர்ச்சுனா கொள்ளையடித்து வைத்திருந்த பணத்தை பயன்படுத்தினார். லாட்ரி சீட்டில் தப்பாக சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தினார். இப்பொழுது அரசு பணம் பயன்படுகிறது. ஒரு ஆரவாரமான வாழ்க்கை. ஒரு 3ஆம் வகுப்பில் தன்னை திணித்து கொண்டார் காந்தி. அவருடைய மனதுக்கு சொல்லிக்கொண்ட செய்தி, இந்த மக்களை விட நாம் மேலானவர் இல்லை. இந்த மக்கள் அடைகின்ற சுகத்திற்கு மேலான சுகத்தை நாம் அடையக்கூடாது. சுகம் தேடுவதற்காக பெரிய தலைமை பதவியை அடையவில்லை. நம்முடைய நோக்கம் இந்த மக்களுக்கு தொண்டு செய்வது, அவர்களைப் போலவே இருப்பது, அவர்களைப் போலவே நுகர்வது. வார்தாவில் போய் இருந்தார் மத்திய பிரதேசத்தில். அது மாதிரி ஒரு வெக்கையான நாடு, மாநிலம் எங்கும் கிடையாது. சிம்பிளாக வரதான் நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் வருது, அந்த அளவுக்கு கூட்டம் பார்க்க வருது. கூட்டம் வந்தால் என்ன, மக்களுடைய அறியாமையை போக்குவதற்கு தானே நாம் இருக்கிறோம். என்ன இப்பொழுது என்னிடம் என்ன இருக்கிறது? 4 கையாக இருக்கிறது, 10 தலையாக இருக்கிறது. என்ன, ஏன் இப்படி மயங்குகிறீர்கள்? இந்த திரைப்படத்தில் என்ன இருக்கிறது? 70 mm காட்டுகிற காரணத்தினால் உங்களுக்கு வேடிக்கையாக. இந்த மெஸ்ஸிக்கு 75 அடிக்கு சிலை விற்கிறானே கால்பந்தாட்ட வீரனுக்கு, எந்த அறிவியலை சேர்ந்தவன்?
அவன் நன்றாக கால்பந்தாடுகிறான், அதனாலே நன்றாக பணம் வருகிறது என்பது வேறு. அவனுக்கு கல்கத்தாவிலே 75 அடிக்கு சிலை, திருவள்ளுவருக்கே 133 அடிக்கு சிலை தேவையில்லை என்பேன் நான். இந்த அடையாள அரசியலால் தான் நாம் திருக்குறளை கடைபிடிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது தேசிய நூலாக ஆக்குகிறேன் என்று நம்முடைய விஜய் கிளம்பியிருக்கிறார். மோடியிடம் போய் மோடி தேசிய நூலாக அறிவித்து விட்டால் திருவள்ளுவர் உலக புகழ் அடைந்து விடுவார், பிறகு வள்ளுவருடைய இலக்கு எட்டப்பட்டு விட்டது. நாம் திருவள்ளுவருக்கு சிலை வச்சுமே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க. சிலை இல்லை அப்படின்னா காவி சாயம் பூசுவது ஒரு முட்டாள் செய்கிற வேலை, அது அல்ல. நான் சொல்லுகிறேன், அது கடைப்பிடிப்பதற்காக எழுதப்பட்ட நூல் என்பதை விட்டுவிட்டு நீங்கள் அடையாள நூலாக ஆக்குகிறீர்கள். ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். அப்புறம் அவரை போற்றினால் போதும், அவருக்கு பூசை செய்தால் போதும், அவ்வளோதான். அவருக்கு வேண்டிய கடமைகளை நாம் செய்து விட்டோம். அது அது அதுக்காக எழுதப்பட்ட நூல் இல்லை. அது நம்ம ஒவ்வொருவனையும் மாற்றி அமைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் என்று மாற்றி சிந்திக்கிற தன்மை இருந்தால்தான் நீங்கள் அந்த நூலை கடைப்பிடிப்பீர்கள். எல்லாமே தப்பாக இருக்கிறது, எல்லாமே வெறும் விளம்பர அரசியல், எல்லாமே அடையாள அரசியல். தேவையே இல்லை. 133 அடிக்கு திருவள்ளுவருக்கு சிலையே தேவையில்லை. நீங்கள் தேடி படியுங்கள். நாம் என்னென்னவோ படிக்கிறோம், தாவோயத்தை படிக்கிறோம், டால்ஸ்டாயை படிக்கிறோம், எங்கெங்கோ தேடி நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு படிப்பது போல். இதெல்லாம் எதற்கு? இந்த வெறும் விளம்பரங்களினால் என்ன ஆகப் போகிறது? ஒன்றும் ஆகாது. வாழ்க்கையினுடைய முழுமைத்தன்மையை நாம் இழந்து விடுவோம் என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் இந்த மெஸ்ஸிக்கு சிலை வைக்கின்ற நாடு முட்டாள்தனமான நாடு. கிரிக்கெட் வீரனை போற்றுவது, திரைப்பட நடிகனை போற்றுவது, இதெல்லாம் அதுக்கு 10 லட்சம் பேர் கூடுவது, இது நாட்டிலே அறியாமை. அதுதான் மாஸ் என்பது வேறு, புகழ் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று தொல்காப்பியர் சொல்லும். உயர்ந்தோர் புகழ்வது தான் புகழ். லட்சம் பேர் 10 லட்சம் பேர் புகழ்வது புகழ் இல்லை. அது அடிப்படை கருத்து அறிந்து புகழ்கிற கூட்டம் இல்லை. ஏதோ ஒரு வேடிக்கையாக, விளையாட்டாக, ஏதோ ஒரு கவர்ச்சியின் பார்ப்பட்டு பெருவாரியான மக்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு புரூட்டஸை ஹெயில் புரூட்டஸ், லெட் புரூட்டஸ் பி ஏ அனதர் சீசர் என்று சொன்ன கூட்டம் கொஞ்ச நேரத்தில் கொலை செய்யும்படி சொல்லும். ஷேக்ஸ்பியர் எழுதுவான், ஃபிக்கிள் மைண்டட் பீப்புள், ரொம்ப நொய்மையான மனநிலை உடைய மக்கள் என்று எழுதுவான். இப்பொழுதுதான் சொன்னான் இன்னொரு சீசர் ஆகட்டும் அவன் என்று. அவன் ரொம்ப பேரறிஞன். நீங்களெல்லாம் அடிமைகளாக இருந்து சீசர் வாழ்வதை விட சீசர் செத்து நீங்கள் சுதந்திர மனிதர்களாக இருப்பது சிறந்ததில்லையான்னு சொல்லுவான். ஹெயில் புரூட்டஸ், ஹெயில் புரூட்டஸ் என்பார்கள். அப்புறம் ஆண்டனி வந்து பேசுவான், பாருங்கள் உங்களுக்கு பூங்கா எழுதி வைத்தான், நிலத்தில் பாதியை எழுதி வைத்தான், அவன் இந்த நாடுகளையெல்லாம் வென்று ரோமாபுரியை உலக புகழ் பெற செய்தான், அவன் கொல்லப்பட வேண்டும் என்று புரூட்டஸ் சொல்லுகிறான். புரூட்டஸை கொள்வோம் மாறி. இதுதான் மக்கள். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், புரூட்டஸை 2000 ஆண்டுகள் கழித்து லெனின் சொல்லுகிறான், அவன் தான் முதல் புரட்சியாளர் என்று. ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனரி தி வேர்ல்ட் இஸ் புரூட்டஸ். ஆக லெனின் புகழ்வது தான் பெருமைக்குரியதே தவிர, இன்னொரு மேதமையான ஒருவன் புரூட்டஸை புகழ வேண்டுமே தவிர, சும்மா வந்து இந்த கூட்டம் புகழ்ந்து என்ன ஆக போகிறது? இந்த கூட்டம் விளம்பரங்களில் இந்த முடிவுகள், தேர்தல் முடிவுகள் இப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? யாரும் எதிர்பார்க்கல. தான் கூட்டம் கூட. ஆமாம், யாரும் எதிர்பார்க்கவில்லை. என்ன காரணத்தினால் எதிர்பார்க்கவில்லை என்றால், இவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று யாரும் நினைக்கவில்லை. இதற்கு முன்னால் மக்களுக்கு இந்த ஒருவருக்கொருவர் மாற்றாக திமுகவும் திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக, 2 பேரும் ஒரே மாதிரியான கொள்கைகள், ஒரே மாதிரியான அரசியல் போக்கு, ஒரே மாதிரியான ஆட்சி முறை. இவன் எந்த தப்பு செய்வானோ அதை அவன் செய்வான், அவன் செய்வதை இவனும் செய்வான். ஆகவே மாற்றம் என்பது இல்லாமல் இருந்தது. ஆகவே மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூட நம்முடைய ஸ்டாலின் போய் இதையெல்லாம் ஆராய வேண்டிய தேவையில்லை. நாம் ஒரு அண்ணா உள்ளே வருகின்ற போது கொள்கை ரீதியான அரசியலின் அடிப்படையாக வைத்து வருகிறார். காமராஜரை போல நல்ல ஆட்சியை தந்தவர், நேர்மையான மனிதர், தனக்கென்று எந்த மனைவி மக்கள் குடும்பம் இல்லாத ஒரு மனிதன், அவ்வளவு சிறப்பாகவும் நாளாண்டவன். அக்பரை போல படிக்காமல், அக்பருக்கு கையெழுத்து போட தெரியாது, காமராஜருக்கு கையெழுத்து போட தெரியும், அவ்வளோதானே தவிர அவர்கள் ஆட்சி முறை பிறரை கேட்டறிந்து அதில் சிறந்ததை கூர்ந்தறிந்த காமன் சென்ஸ் அக்பருக்கு இருந்தது போல காமராஜருக்கு இருந்தது. சிறந்த ஆட்சியை தந்தார். அவருடைய காலத்திலே தான் தமிழ்நாடு படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது. ஏன் தோற்றார்?
அவர் தோற்றதற்கும் ஸ்டாலின் தோற்றதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அவர் தோற்றதற்கு மிகப்பெரிய காரணம், நம்முடைய நாடு ஒரு புதிய கொள்கை வழியில் நடக்க தொடங்கியிருந்தது. நாம் தமிழர்கள், நம்முடைய இனம் தமிழினம், நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வழித்தோன்றல்கள். உலகத்திலேயே புகழ்பெற்ற தொல்காப்பியம் நமக்கு இலக்கண நூல், எவனும் நெருங்க முடியாத வள்ளுவன் நம்முடைய உடன்பிறப்பு என்ற நிலைப்பாடுகளெல்லாம் புதிதாக முன்வைக்கப்பட்டன. தென்னிந்திய கழகம் தோன்றியது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. அது நான் பிராமின் மூமெண்ட். பார்ப்பனர்கள் எல்லாவற்றையும் அடைகிறார்கள், நாம் எல்லாவற்றிலும் வெளியே நிற்கிறோம். வழி வழியாக கல்வியை அடைந்து வழி வழியாக சுகங்களையும் பெரிய பதவிகளையும் அடைகிறார்கள். ஆளுநர் மாளிகை அவர்கள் கையில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இயற்கையானது, சாதாரண போராட்டம். அது ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஆன்டி பிராமின் பார்ட்டி, நான் பிராமின் பார்ட்டி, அதுக்கு பேரே பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தான். அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது, ஆனால் மாபெரும் சிறப்பு என்று அதை சொல்ல முடியாது. சிந்தனையின் கொடுமுடியை அது தொட்டுவிட்டது என்று சொல்ல முடியாது. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அவன் வேறு நாம் வேறு, கலாச்சாரத்தாலும் சரி. அப்பொழுது அந்த கட்சி, அதுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று பெயர், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று பெயர், அதில் பெரிய சிறப்பு இல்லை. அதற்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் என்று ஒன்று வைக்கிறார் பெரியார், அதிலும் பெரிய சிறப்பில்லை. அது குறிப்பிட்ட பணிகளை அதாவது ஆற்றுகிறது என்பது வேறு, பெரிய சிறப்பு. திராவிடர் கழகமாக அண்ணாவும் பெரியாரும் உருவாக்குகின்ற போது தமிழ்நாடு அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விட்டது. 2000 ஆண்டுகளாக தயங்கி நின்ற தமிழ்நாடு அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விட்டது. இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது, நாம் ஒரு தனியான இனம், நாம் ஈன்ற மொழிகள் பல, நாம் திராவிடர்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்தவர்கள். இந்தியாவை உருவாக்கிய நாகரிகங்கள் 2. ஒன்று வேத நாகரிகம், பிராமண நாகரிகம், இன்னொன்று நம்முடைய திராவிட நாகரிகம். உன்னுடைய நாகரிகம் எவ்வளவு சிறந்ததோ அவ்வளவு சிறந்தது எங்களுடைய நாகரிகம். நாங்கள் இந்த மண்ணிலேயே இந்த நாகரிகத்தை விளைவித்த போது நீ வெளியே இருந்து வந்து அந்த நாகரிகத்தை பரப்பினாய். இந்தியா முழுவதையும் நீ ஆட்கொண்டு விட்டாய். எங்களுக்கு ஒன்றும் மறுப்பில்லை. தமிழ்நாட்டை நீ ஆட்கொள்ள முடியாது. இங்கே தொல்காப்பியம் இருக்கிறது, உன்னுடைய பாணினியை விட சிறந்த இலக்கண நூல். சொல்லுக்கும் எழுத்துக்கும் தான் நீங்கள் இலக்கணம் எழுதினீர்கள். சொல்லுக்கு எழுதினான், எழுத்துக்கு எழுதினான், பொருளுக்கும் எழுதினான். மனிதன் வாழ வேண்டிய முறை, மணந்து கொள்ள வேண்டிய முறை, காதலிக்க வேண்டிய முறை, எல்லாவற்றை பற்றி தமிழன் தொல்காப்பியம் எழுதினான். தொல்காப்பியத்துக்கு நிகரான நூலும் திருக்குறளுக்கு நிகரான நூலும் தமிழன் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் எவ்வளவு நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்தவனாக இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஆகவே நாம் ஒரு பெரிய தனித்தன்மை வாய்ந்த இனம். இந்தியாவில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பது பிழையில்லை. இந்தியாவில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பது பிழையில்லை. இன்றைய உலகத்தின் போக்குக்கு பெரிய சந்தை தேவைப்படுகிறது. சீனா போன்ற நாட்டை எதிர்கொள்வதற்கு பெரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்புறம் ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் வேற்று மாநிலங்களிலிருந்து நாம் சிலவற்றை அடைய வேண்டியது இருக்கிறது. இந்த மூன்றினுடைய, அதனால் பாரதி ஒரு இடத்துல சொல்கிறான், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று வர்த்தக சிறப்பை சொல்கிறான். பெரிய நாட்டில் வர்த்தகம் பெரிதாக நடக்கும். அப்புறம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொல்கிறான். இந்தியா ஒன்றாக இருப்பது இயற்கையானது என்று சொல்லவில்லை. வங்கத்தில் மிகையாக ஓடுகிற நீரை கொண்டு வந்து மைய நாடுகளிலெல்லாம் பயிர் செய்யலாமே, ஒன்றாக இருந்தால் தானே இது நடக்கும். தனித்தனி மாநிலமாக இருந்தால் அந்த நீர் உங்களுக்கு வருமா என்று கேட்கிறான். ஆகவே அவன் வைக்கின்ற முக்கிய காரணமே நீர் பங்கீடு நடக்கும். அது நடக்கவில்லை. இன்றைக்கு வரையிலும் நடக்க விடாமல் ஒரு நதிநீர் கொள்கையை உருவாக்குவதற்கு 75 ஆண்டுகளாக தேசிய கட்சிகளில் எவனுக்கும் மூளை இல்லை. 75 ஆண்டுகளாகிறது. ஒரு கண்மாயில் 200 ஏக்கர் நிலம் இருக்கிறது, ஒரு கம்மாய் இருக்கிறது. அந்த கிராமத்து மக்கள் பஞ்ச காலத்தில், தண்ணீர் குறைவாக இருக்கிற காலத்தில் எப்படி இதை பங்கிட்டுக் கொள்வது என்று அவர்களுக்கு தெரிகிறது. சண்டை இல்லாமல் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அவன் எப்படி தீர்மானிப்பான் தெரியுமா? 1 ஏக்கருக்கு தான் தண்ணீர் பாயும். மொத்தம் 50 குடிகள் இருக்கிறோம். 50 குடிகளுக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது. 50 குடிகள், 50 ஏக்கருக்கு தான் தண்ணீர் இருக்கிறது என்றால் ஒரு குடிக்கு 1 ஏக்கர் தான். 10 ஏக்கர் வைத்திருக்கிறவனுக்கு 1 ஏக்கர் தான். 1 ஏக்கர் வைத்திருக்கிறவனுக்கும் 1 ஏக்கர். 1 ஏக்கர் தான் அவனுக்கு மொத்த நிலம் என்றால் 1 ஏக்கர். அரை ஏக்கர் என்றால் அரை ஏக்கர் முழுமையாக கிடைக்கும். 1 ஏக்கருக்கு மேல் என்றால் அவனுக்கெல்லாம் மிச்ச தண்ணீர் கிடைக்காது.
முதலில் கடைமடைவாக்கி போக வேண்டும், அப்புறம் தலைமறைவாக்கி வர வேண்டும். இவ்வளவு வகுத்து ஒரு கிராமத்தில் நடத்த தெரிகிறது. அறிவில்லை இந்த நாட்டில். இந்த மேகதாது இன்னும் விவகாரமாகிறது, முல்லை பெரியார் விவகாரமாகிறது. ஏன் காமராஜர் தோற்றார்? இந்தி தேசிய மொழியாகக்கூடாது என்று தெரியவில்லை. அயல் மாநிலத்துக்கு நம்முடைய இடங்களை கொடுத்து விட்டால் நம்முடைய வளங்கள் பறிபோய்விடும் என்பது தெரியவில்லை. அவர் இருந்த காலம் வரையிலும் இந்த பெரியார் என்னப்பா திறந்து விடப்பா, என்னப்பா நம்ம ஆளுங்க வேலை செய்யணுங்கிறாங்க, அப்படி தான் பேசுவார். அவங்களும் பெரிய ஆள் காமராஜர், எல்லாரும் காங்கிரஸ் முதலமைச்சர்கள். இப்போ நடக்கலையே. முல்லை பெரியாரில் சிக்கல், மேகதாதுவில் சிக்கல், நம்முடைய மலை வளமெல்லாம் அங்கே போய்விட்டது. கண்ணதாசன் எழுதினார், மேடும் குளமும் கேரளர்காயின, தேவி குளமும் பீர்மேடும் கேரளர்காயின, மேடும் குளமும் கேரளர்காயின, ஆடும் மாடும் அமைச்சர்களாயின்னு எழுதினார். அன்றைய அமைச்சர்களை கண்ணதாசன் ஆடும் மாடும் அமைச்சர்களாயினன்னு எழுதினார். நிறைய காரணங்கள் பட்டியலிடுங்க. இதெல்லாம் கடந்த கால அரசியலை வேணா தீர்மானம். கடந்த கால அரசியல் இன்றைய அரசியலுக்காகத்தான் சொல்லுகிறேன். நான் சொல்ல திமுக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். திமுக தோற்கடிக்கப்படலாம், திராவிட இயக்க கொள்கைகள் தோற்கடிக்கப்பட்டால் தமிழினம் மண்ணோடு மண்ணாகிவிடும். நான் சொல்லுகிறேன், அவை புதுப்பிக்கப்பட வேண்டிய காலம் இதுதான் என்று சொல்லுகிறேன். அண்ணா புதுப்பித்த காலத்தில் இயற்கையாக இயக்கமும் வளர்ந்தது, அந்த கொள்கைகளும் வளர்ந்தன. அதற்கு பிறகு அரியணையில் அந்த கொள்கைகள் இருந்த காரணத்தினால் செம்மொழி ஆராய்வு ஒன்று செய்வோம், அது ஒன்று செய்வோம், இது ஒன்று செய்வோம். அதுக்கு நெருடல் ஒன்றும் கிடையாது இந்த தமிழுக்கும். இப்பொழுது இந்த விஜய் போன்ற தமிழை அறியாத, தமிழ் இனத்தை அறியாத, திராவிட கோட்பாடுகளை அறியாத, ஒன்றும் அறியாத, வெறும் ஹேர் கட்டரையும் மேக்கப் மேனையும் மட்டுமே அறிந்த ஒரு மனிதன் கையில் நாடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது மீண்டும் நாம் தமிழ் மொழி, தமிழ் இனம், அவர் என்ன பேசுகிறார்? என்ன ஸ்டாலின் ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன இதெல்லாம் ஒரு தமிழா? அண்ணா பேசியிருப்பார் அப்படி? அண்ணா அறியாத அவன் ரசிக்கிறவனை முட்டாள திருத்துறதுக்கு நாம வந்திருக்கோமா, நாமும் முட்டாளாகிறதுக்கு வந்திருக்கோமா? ரெண்டு ஒன்று. அதாவது இங்கே பாருங்க, மக்களுக்கு அவன் என்ன ரசிக்கிறாங்கிறது கேள்வி இல்லை. நீங்க வழிநடத்த மட்டும் இல்ல, ஓட்டும் போட்டான். ஓட்டும் போடுவாங்க. ஓட்டு போட்டதுக்கு வேற காரணம், ஓட்டு போட்டதுக்கு மாறுதல் வேண்டும் என்பது காரணம் என்பது என்னுடைய கருத்து. அதனால தான் அந்த மாறுதலை இந்த முட்டாப்பைகளுக்கு பணம் கொடுத்தாங்க, வேட்பாளருக்கு எதிர்த்தரப்பில் பணம் கொடுத்தாங்க, வாங்கிக்கின்னு படுத்துக்கிட்டேன். அவனு நாணயமாக அவனை கொண்டாந்து எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. அவனுக்கே தெரியாது. அவன் பணம் வந்துருச்சு, நமக்கு பெரும்பணம் வந்துருச்சு, நம்ம வாழ்க்கைக்கு போதும்னு நினச்சி தான் இருந்தான். பெரிய வேட்பாளர்கள் வீட்டில் படுத்து கிடந்தான். வர்றதும் இல்லை, போகிறதும் இல்லை. அவன் மூஞ்சி தெரியாது, அவன் ஜாதி தெரியாது, அவன் வாக்கு கேட்கலை, தன்னுடைய சின்ன என்னன்னு சொல்லலை, அவனை எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு ஒரு மாற்றம் வேணும் என்ற தவிப்பும் அந்த புழுக்கமும், அந்த புழுக்கம் இருக்குல்ல, அது மழை வருவதற்கான அறிகுறி, மாறுதல் வருவதற்கான அறிகுறியாக அது இருந்தது என்பதை யாரும் அறியவில்லை. நீங்க சொன்ன மாற்றம் சொல்றீங்களா? மாற்றம் திராவிட கட்சிகளுக்கான மாற்றமா இல்ல திராவிட கொள்கைக்கான மாற்றமா? திராவிட கொள்கைக்கான மாற்றம் இல்லை. திராவிட கொள்கை இவருக்கு தெரியாது. ஆகவே அதை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. விஜய்க்கு ஓரளவும் தெரியாது. அது அவருக்கு திராவிடமும் தெரியாது, தமிழும் தெரியாது. கொள்கை எதிரிங்கிறாரு, அரசியல் எதிரிங்கிறாரு. சும்மா ஏங்க எழுதி கொடுப்பதை சொல்லுவதற்கு என்ன, எழுதி கொடுப்பதை சொல்வதற்கு என்ன பெரிய கொள்கை எதிரி? ஏங்க கொள்கை எதிரியை போய் ஒரு நாளும் அவர் மோதியது இல்லை. கொள்கை எதிரி என்று பேசுகிறாரே தவிர அவர் பிஜேபியை பற்றி ஒரு நாளும் பேசியதில்லை. அது என்ன இவருடைய கொள்கை? இவருடைய எந்த கொள்கைக்கு? கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வாக்களிக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கு, அது அவருக்கு தெரிகிறது. அந்த முட்டாள்களுக்கு, லாட்டரி சீட்டுக்காரன் மற்றவனுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்க தெரியும். இந்த ஒரு முட்டாள ஆலோசனையாக வைத்திருந்தார்கள். அவன் தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கே ஆலோசனை. இதெல்லாம் விளங்குறதுக்காக அந்த நாடு. இந்த ஜான் ஆரோக்கியசாமி அரசினுடைய ஆலோசகர்னால் நாடு விளங்குமா? சரி, அது ஜெயிக்க வச்சு காய்ச்சிட்டாருல அவரு. இல்லை, அவராக ஜெயிக்க வைக்கிறாரு. நான் தான், நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அந்த முட்டாளும் நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு நினைக்கிறேன். மக்கள் 50 ஆண்டு புழுக்கத்தில் வெற்றி பெற வைத்து விட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் இது போன்ற கொஞ்சம் கொஞ்சம் இருந்தபோது அப்படியே சைத்து கொண்டே வந்தார்கள். உச்ச நிலைக்கு எடப்பாடி சோசியல் மீடியாவை நம்ம சரியா கையாளல. சோசியல் மீடியாவில் தான் அவங்க இங்க பாருங்க, நான் சொல்றேன், நீங்க சொல்றது சரி, எனக்கு புரியுது. இல்லை, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் சரியான காரணத்தை
கண்டுபிடிப்பதற்கோ வெளியே பேசுவதற்கோ மயங்குகிறீர்கள். அதனாலே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் புதிய நிலைக்கு தயாராக மாட்டீர்கள். பிறகு திராவிட இயக்கங்களே தள்ளப்பட்டு புதிய இயக்கங்கள் தோன்றுகிற நிலைமை ஏற்படும் என்று சொல்லுகிறேன். திராவிட இயக்கங்கள் குறைகளுக்கு இடையே குறைகளை திருத்தி கொண்டு மீண்டும் வர வேண்டும் என்பதனால் நான் சொல்லுகிறேன். இந்த கொள்கைகள் தோற்றுவிடக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். இன்னும் 1000 ஆண்டு தமிழகத்தை நாம் திராவிட கொள்கைகளின் அடிப்படையில் தான் கட்டியாக வேண்டும். ஆகவே நான் சொல்லுகிறேன், நாம் ஒரு இந்து இல்லை. முதலில் இதெல்லாம் இவருக்கு புரியாது. இவருக்கு முஸ்லீம் ஓட்டையும் கிறிஸ்துவ ஓட்டையும் வாங்குவது தான் திருப்பரங்குன்றத்தில் பழைய கொள்கையே கடைப்பிடிப்பேன் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? முஸ்லீம்கள் ஓட்டு வேண்டும் என்றால் நாம் திருப்பரங்குன்றத்தில் தீமையாற்றக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் மொத்த கொள்கை. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவருக்கு என்ன அரசியல் தெரியும்னா, தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் திருமாவளவனின் மீது வெறுப்பு கொண்டார்கள். முன்னும் நமக்கு ஆகுவதில்லை, வேங்கவேலேருந்து எந்த ஒன்றும் நடப்பதில்லை, இது என்னதுன்னு சொல்லி எல்லாம் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. 9 எம்எல்ஏ 9 மந்திரி தாழ்த்தப்பட்ட வருகின்ற அளவுக்கு அந்த கட்சி. அதே மாதிரி இப்படி 7 இடங்களில் மாவட்டங்களில் அவர்களுக்கு ஆளே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த வெற்றி நடந்தது என்று நான் தீர்மானமாக சொல்வேன். யாராலும் ஏன் கணிக்க முடியவில்லை என்றால், 50 ஆண்டுகளாக சுப்பனுக்கு பதில் குப்பன், குப்பனுக்கு பதில் சுப்பன் என்று சகித்து கொண்டு வாழ்ந்த மக்கள் குப்பனுக்கு பதில் சுப்பனாக முடியாது. இது ரெண்டும் ஒரு மாதிரியானது தான். ஆகவே மாற்று வேற ஆளாக இருக்க வேண்டும் என்று அவன் படித்தவனா படிக்காதவனா, கை நாட்டா, விவரம் தெரிந்தவனா, நாடாள தெரியுமா, விளையாட்டாக நாட்டை கெடுத்து விடுவானா என்றெல்லாம் சிந்திக்கவில்லை. கோபம் முதலில் ஒருவனே ஹீ ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர் என்பது தான் அவருடைய. சரி, அப்படி இருக்கும்போது தாவேக்கா முதல்ல கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலை சந்திக்குது, 107 இடங்களை பெறுது, ஆட்சியும் அமைச்சாச்சு, ராஜ்யசபா தேர்தல் வருது. அப்படிங்கும்போது தாவேக்காலேருந்து ஒருத்தர் அனுப்பணும். அதை நான் பேசுகிறேன். அது ஏன் காங்கிரஸுக்கு கொடுத்தாரு? ஏன் காங்கிரஸுக்குன்னா, இந்த ஆள் வந்து ஒரு தொடர் நடிகை, நம்முடைய முதலமைச்சர் ஒரு தொடர் நடிகை. ஆமாம், அவருக்கு ஒன்றும் அவருக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கமே இப்பொழுது இனிமேல் ஏற்பட்டால்தான். அவருக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் கிடையாது. அவருக்கு நாட்டினுடைய போக்குகள், தமிழ் இனத்தினுடைய தன்மைகள், நாம் என்ன செய்ய வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், அவருக்கு தெரியாது. அவருக்கு பிஜேபியை நாம் எதிர்க்க வேண்டுமோ என்று அச்சப்படுகிறார். அதனாலே இப்பொழுது தற்காலிகமாக, காலகாலத்திற்கும் இல்லை, தற்காலிகமாக ஒரு காங்கிரஸ்காரனை தள்ளி விடுவோம். நமக்கு ஒரு எம்பியை அனுப்பினால் பிறகு எம்பி போய் அதை ஆதரிக்க முடியாது, பிஜேபியை ஆதரிக்க முடியாது. எய்த்து பேசினால் பகை வரும், நமக்கு இடையூறாக இருக்கும். நமக்கு கொஞ்ச காலம் நாடாண்டு நாம் இந்த பெருமையையும் பார்த்து விட்டு போவோம். வேறு என்ன, இந்த நாட்டை பெரிய மாற்றி அமைக்க வந்திருக்கிறாரா தலையீடாக? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ராஜராஜ சோழனை போல் புதிய சோழ வரலாறு எழுதியதை போல் எழுத வந்திருக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. அதனால் அவருடைய ஆளை ஏன் அனுப்புகிறார் என்றால், அவரால் எந்த காலத்திலும் கொள்கை எதிரி என்று அவர் சொன்னதை தவிர எந்த கொள்கை உனக்குரியது, எந்த கொள்கை அவனுக்குரியது சொல்ல தெரியுமா உனக்கு? எந்த கொள்கை உனக்குரியது, எதுக்கு எதிரி? நீங்க வந்து சிஎம் விஜய் வந்து அச்சப்படுறாருன்னு சொல்லிருக்காரு பாஜக பார்த்து. ஆமா, ஆனா ஒரு சுத்தி இருக்கிற ஆட்கள்ல வந்து பாஜக எதிரான வச்சிருக்காரு. காங்கிரஸ், விசிகா போன்ற இயக்கங்கள் அதனால் இவர்களுடைய முனையையும் மழிக்கி விடுவார். இந்த முட்டா பயலோடு சேர்ந்து நம்மளும் முட்டா பயல் ஆயிடுறது மாதிரி இவர்களுடைய முனையையும் ஒரு மடிக்கி விடுவார். அதை இந்த பாருங்க, இப்போ ஒன்று சொல்றேன், இந்தியா கூட்டணி கூடுச்சுல்ல, அதில் வலுவாக தானே பேசுகிறாங்க பாஜக எதிர்த்து. யாரு? ராகுலா இருந்தாலும் எல்லாரும் இல்லை, அவர்கள் பேசுவார்கள். இவர் ஏன் அதில் சேரவில்லை? அழைப்பு இல்லை போல பண்ணுறாங்க. கூப்பிட்டுருக்கிறாரு அவர், வாங்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பின்னாடி வச்சுக்குவோம். அதெல்லாம் தேர்தலுக்கு தான் அவருக்கு அரசியலே தவிர மற்ற நாளிலெல்லாம் சிறுபான்மையை பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நான் கேட்குறேன், சிறுபான்மையிற்கு உனக்கு முத்தலாக் சொன்னால் 3 ஆண்டு தண்டனை என்று சட்டம் செய்தாரே மோடி, அந்த சட்டத்தை இவர் நீக்குவதற்கு போராடுவாரா, இல்லை அந்த கருத்துக்களை வலுப்படுத்துவாரா? ஒன்றும் கிடையாது. வருவார், உன்னை போல் தொப்பி அணிந்து கொள்வார், உன்னை போல் நமாஸ் செய்வார், அப்புறம் உன்னுடைய ஆதரவை பெறுவார். மக்களும் இந்த மாதிரியான அடையாள அரசியலில் தான் மயங்குவார்களே தவிர அவர்களுக்கு இந்த ஆள் நமக்காக என்னென்ன முற்றிலுமாக முஸ்லீம்களுக்கு எதிரான எல்லா கொள்கைகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டாங்க. பேசும்பொழுது ஆனால் எந்த முஸ்லீம்களுக்கும் திமுகவாவது போராடும். திமுக அந்த ஓட்டை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக ஊரடங்கு சட்டம் ஓடிச்சு. ஏங்க, உலகத்தில் இருந்து எங்கேயாவது ஒரு முஸ்லீம் வாக்குகளுக்கு என்ன இன்றியமையாமை என்று நினைத்திருந்தால் ஊரடங்கு சட்டம் போட்டிருப்பார். அப்புறம் போய் அங்கே பாராளுமன்றத்தில்
அவர் பதவியை நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறார் அந்த நீதிபதிக்கு எதிராக. உனக்காக அந்த பகையை பெருக்கிக் கொள்வதில் உச்சத்துக்கு போகிறார் ஸ்டாலின். உன்னுடைய 8% வாக்கு நீ ஒன்றும் செய்ய மாட்ட, ஆனால் பூரா உனக்கு தான் போட்டாங்க. ஒரு 50% முஸ்லீம்களும் 100% கிறிஸ்தவர்களும் இவருக்கு தான் போட்டாங்க. 100% கிறிஸ்தவர்களும் 50% முஸ்லீம்களும். இனிமேல் 100% முஸ்லீம்களும் இந்த பக்கம் தான் போடுவாங்க. எல்லாம் முஸ்லீம்கள் பூரா இந்த பக்கம் வந்து விட்டார்கள், காங்கிரஸ் இந்த பக்கம் வந்து விட்டது. ஆகவே இனிமேல் ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு இனிமேல் சிறுபான்மை வாக்கு வராது. இதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டு வரலாற்றில் நாம் இழிவு விட்டது தான் மிச்சம். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு என்ன புரியணும்? நான் பிஜேபியை ஏன் எதிர்க்கிறேன்னு சொல்கிறேன். நான் ஏன் பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்கிறேன், நீ சொல்லு பார்ப்போம். என்ன கொள்கை எதிரி? எனக்கும் கொள்கை எதிரி. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது. நீ என்ன இந்து என்று சொல்லுகிறாய். நான் இந்து என்று சொன்னால் பார்ப்பன அடிமையாவேன், வேத மதத்திற்கு அடிமையாவேன். நீ வேத மதம் பார்ப்பனதை சேர்ந்தது. நான் அவர்களுடைய மதம் குறைவானது என்பது என்னுடைய கருத்தில்லை. முஸ்லீம்களின் தனி மதம் போல, கிறிஸ்தவர்களின் தனி மதம் போல, பிராமணர்களின் வேத மதம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய மதமாகிய சிவ மதம், வைணவ மதம், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். உனக்கு இதெல்லாம் தெரியாது. சொன்னால் புரிவதற்கு இந்த ஆரோக்கிய சாமி மாதிரி மனிதர்களை வைத்துக்கொண்டு உனக்கு இந்த கருத்துக்களெல்லாம் புரியாது. நான் சொல்கிறேன், தமிழ்நாடு தமிழ் அறநிலையத்துறை இருக்கிறது, நம்முடைய சமய அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று மாற்றும். வேத சமயம் அதை சாயங்காலம் சந்தியாவந்தனத்தை சமஸ்கிருதத்தில் நீ செய். நான் காலையில் திருவாசகத்தை நான் தமிழில் ஓதிக்கிறேன். நம்ம 2 பேரும் 2 தனி மதம். உன்னுடைய ஆதிக்கம் என்னிடம் வரக்கூடாது. உன்னுடைய யாகம் மற்றவற்றையெல்லாம் நீ வைத்துக்கொள். என்னுடைய பழைய வழக்க முறைகள், முருகன், தமிழ் கடவுள், மால், அதெல்லாம் நான் வைத்துக் கொள்கிறேன். எங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், உனக்கு அது முக்கியம் இல்லை. உனக்கு ஆக எத்தனையோ வேறுபாடு. அப்படி செய்தால் பிராமணனை திட்ட வேண்டிய வேலையே நமக்கு இருக்காது என்று நான் சொல்கிறேன். பெரியார் பிராமணனை திட்டியது அவர் எங்கே தவறினார் என்று நான் சொல்கிறேன். பெரியாரும் அண்ணாவும் செய்த வரலாற்று பணி இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு திராவிடம் என்பது நம்முடைய இனம் என்று உணர்த்திய அந்த மாபெரும் செயலுக்கு மேலாக அந்த மனித பிறப்புக்கு இன்னொரு செயல் செய்திருக்க வேண்டிய தேவையில்லை. 50 வருஷம் புழுக்கன்னு சொன்னீங்கல்ல, 50 வருஷம் புழுக்கத்திலிருந்து மக்கள் வெளில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆட்சியில். அந்த புழுக்கமான திராவிட இயக்கம், திமுக, அதிமுக அதிலிருந்து. அப்போ அதே காலகட்டத்தில் விஜயகாந்த், வைகோ, சீமான், சரத்குமார் இவங்களெல்லாம் சீமான் ஒரு புத்தி இல்லாத ஆள். சீமானெல்லாம் ஒரு அரசியல் தலைவராக வைக்காது. அவர் எங்கிட்டும் வெளியே போவார். பார்ப்பான்கிட்ட வாங்கி கொண்டு பெரியாரை திட்டுவார். பெரியாரை இதெல்லாம் என்ன இந்த நம்முடைய நாட்டினுடைய ஒரு வரலாற்று சிந்தனையாளவன். அவன் செஞ்சது என்ன? அவன் ஒரு மனிதன் செய்த பணியை இந்த திராவிட இயக்க உணர்வு ஊன்றியது தான். அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய வேண்டிய தேவையில்லையா. மற்றதெல்லாம் கொளுத்து. திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறேன்னா ஒரு குறள் சொல்லுவார். ஒன்றாக நல்லது கொல்லாமைன்னு சொல்லுவார். பெரியாருக்கும் ஒன்று சொல்லணும்னா நாம் திராவிடர்கள் ஒன்று போதும். அப்புறம் கடவுளை அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஒப்புக்கொள்வார் உண்டு, ஒப்புக்கொள்ளாதார் உண்டு. ஆனால் திராவிடம் என்கின்ற அது மாதிரி நான் சொல்லுகிறேன் உனக்கு. நான் இந்து இல்லை, நீ என்னை இந்துவாக ஆக்கியது நேற்று தான். வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது. ஆகவே நீ எங்களை இந்துவாக ஆக்குவது எங்களை உனக்கு அடிமைப்படுத்துகின்ற போக்கை ஏற்படுத்துகிறது. எங்கள் மொழி அடிமைப்படுகிறது, நாங்கள் அடிமைப்படுகிறோம், எல்லாருமே அடிமைப்படுறோம். இந்து மதம் என்று ஒன்று வள்ளலாருக்கே தெரியாத போது எப்படி இங்கே புதிதாக வருது? தேசியத்தை கட்டுவதற்காக நீங்கள் இந்து என்ற பெயரை உருவாக்கி கடைசியில் நாட்டை 2ஆக உடைத்தீர்களே தவிர அதனால் வந்த பலன் ஒன்றுமில்லை. அதையும் வைத்துக்கொண்டு இப்பொழுது சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம், இது ஒரு பக்கமாக இந்த நாடு கிடந்து அல்லோகலப்படுகிறதே தவிர அதனால் அந்த ஒரு பயனும் இல்லை இந்த கொள்கையால். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் சர்க்கார்லேயே அவரோட சவகாசத்தில் இருந்தீங்க. இப்போ நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சபாநாயகரோ அமைச்சரோ பெரிய பொறுப்புலையோ இருந்திருப்பீங்க இந்த அரசில். ஐயோ, நான் கருணாநிதியோடு நெருக்கமாக இருந்தேன், மொராஜி தேசாயோடு நெருக்கமாக இருந்தேன். அது பிறப்பினுடைய நோக்கம் பதவி அடைவதில்லை. அழைத்தாரா இதெல்லாம் இல்லை கூட்டணிக்கு இந்த மாதிரி பிறப்பினுடைய நோக்கம் பதவி அல்ல. பிறப்பினுடைய நோக்கம் யாராவது 4 பேருக்காவது பயன்படும்படியாக வாழ்வது தானே தவிர, உண்மைக்கு மாறாமல் வாழ்வது தானே தவிர, நம்ம இந்த பதவி ஏறினியா யானை மேலே ஏறினவெல்லாம் கீழே இறங்கணுமோ இந்த முட்டாள்களுக்கு தெரிவதில்லை. அதனால் யானை மேலே ஏறிட்டேன்னு நினைக்கிறான். ஏறினவெல்லாம் கீழே நிற்கிறானே,
நீ எப்போ நிற்க போகிற? அவனாவது ஒரு 5 வருஷம் உட்கார்ந்து இருந்துட்டு இறங்கின, நீ 5 மாதத்தில் இறங்கிடுவிய. 50 வருஷம் அவர் ஆச்சு தாங்கிறாங்க எல்லாரும். அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னா அவங்க பூர்வம் ஏது நான் அதிகமான முட்டாள்கள் கூடியிருக்கிற ஒரு கூட்டமாக அந்த கட்சி ஆகிவிட்டது. அதனால் ஒருத்தனுக்கும் தெரியாது. வந்தவன் போனவனெல்லாம் வந்து வேட்பாளனாக்கி ஏங்க இவன் எப்படி ஒரு கன்விக்ஷனோட இருப்பான். அதுக்கு அனுபவம் உள்ளவங்கெல்லாம் ஒன்றா போகிறாங்கல்ல உள்ள அதிமுக முல்லைகள்லாம் போகிறாங்க. அனுபவம் உள்ளவங்க ஒவ்வொரு புருஷனையும் செய்யணும், எப்படி அறிக்கை எழுதணும், ஆமாம், எப்படி எம்எல்ஏவா பேசணும், எப்படி அமைச்சராக இவன் போய் என்ன பண்ணானோ அதை அங்கே செய்ய போகிறேன். இவன் ஏற்கனவே இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதை செய்ய போகிறான். சிவி சண்முகத்துக்கு என்ன பண்ண தெரியும்? ஏண்டா அதிமுக அரவணைக்க தெரியவில்லை, தலைவருக்கு அரவணைக்க தெரியவில்லைன்னு சொல்கிறிய, அறிவோடு பேசுகிறியா? ஒரு புருஷனோட வாழ்கிறோம், புது புருஷனை கண்டோன்னு அத்தறிஞ்சிட்டு நீ வந்துட்ட. அவனோட 2 நாளைக்கு இருந்தேன், 3ஆம் நாள் அவன் நடுத்தருவில் விட்டு போயிட்டான். நீ ஓட்டு போட்ட, அவன் உன்னை வந்து கூப்பிட்டான், உனக்கு பீதாம்பரம் பொறுத்தினேன், பட்டாடை பொறுத்தினேன், வான்னேன், உன்னை மந்திரி ஆக்குறேன்னா நம்பினேன். பழைய புருஷன் வேண்டான்ட்டு நமக்கு மந்திரியாக இருக்கிறது முக்கியம்ட்டு போனேன். உன்னை ஓட்டு போடுறது வரையிலும் செய்ய வச்சான். அதாவது ஒரு முதலமைச்சருடைய நம்பகமற்ற தன்மையும் பித்தலாட்ட தன்மையும் வெளிப்பட்ட களம் அது. ஓட்டு போட்டாங்க 24 பேரும். மறுநாள் இவங்களை பூரா மந்திரி ஆக்க முடியாதுன்னு ரோட்டில் விட்டு போயிட்டான். இது பழைய புருஷனோட ஒழுங்காக இருந்திருப்பான். இது ரொம்ப படுமோசமான மோசடி. இது அதாவது அவளை கூட்டிகிட்டு வர்றது ஒரு அறப்பாவம், அது ஒரு அறக்கேடு. கூட்டி கொண்டு வந்துட்டா அப்புறம் அவளை வச்சு வாழணும்ல, அவளுக்காவது வந்து இவன் உண்மையானவன்னு தோணணும்ல. அவளை கொண்டு நடுத்தருவில் விட்டு இப்போ வாழ்னு இந்த காயடித்த காளை மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு இந்த சண்முகம். வாழ்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அரவணைக்க தெரியவில்லை. ஏடா உன்னை அரவணைச்சவன் அவன் இல்லை, அவங்ககிட்ட போய் அரவணைக்க சொல்லுவியா? எதுக்கு எடப்பாடி அரவணைக்க சொல்கிற? எடப்பாடி என்ன தப்பு பண்ணார்? எடப்பாடி கட்சி தோற்றதுக்கு உன்ன மாதிரி மந்திரிகளெல்லாம் இருந்தது காரணமா எடப்பாடி காரணமா? எடப்பாடி தான் காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன். எதுக்கு தானே எங்கிட்ட கேட்குறீங்க? உன்ன மாதிரி மந்திரி இந்த வேலுமணி இருந்தது, சிவி சண்முகம் இருந்தது, புதுக்கோட்டை கல்குவாரி விஜயபாஸ்கர் இருந்தது. இவர்களெல்லாம் ஆண்ட முறையும் மந்திரியாக இருந்த முறையும் நீ தோற்றதற்கு காரணமா இல்லை வந்து எடப்பாடி காரணமா? எடப்பாடி செஞ்ச தப்பு இந்த லாட்டரி சீட்டு பொம்பளைய இவர் வந்து இந்த கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்து அந்த கட்சியில் தேர்தலில் நிற்க வச்சு அந்த அம்மா கச்சிதமாக செஞ்சா 25 பேருக்கு விலை கொடுத்து கிளம்பிட்டு போயிட்டேன். இப்படி ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லி தான் அந்த அம்மா கேஸ் போடவே இல்லை. என்ன சொல்றீங்களா? போடு. உண்மையை நான் சொல்லுவதற்கு நீ வழக்கு போடுவாய்னா இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் உண்மைக்கு மாறாகத்தான் தீர்ப்பு உரைக்கும்னா நான் என்ன செய்யறது இந்த நாட்டில் பிறந்ததுக்கு? இது என்ன கேவலமான முறை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு தப்பான தொழில் செய்து பணம் சேர்த்தவங்க, சாராயம் காய்ச்சி பிழைக்கிறவன், நல்ல சாராயம் காய்ச்சிறவனு சொல்கிறேன். லாட்ரி சீட்டு 1 லட்சம் சீட்டுக்கு அனுமதி வாங்கிறது, 10 லட்சம் சீட்டை 10 லட்சம் ஊரில் போய் விற்கிறது, இப்படியே பல ஆயிரம் கோடி பணம் சேர்த்து மருமகன் தமிழ்நாட்டு அரசியலில் கோல வச்சுவார். விஜய் கட்சிக்கு பூரா செலவழித்தது அவர் தானே அவர் மச்சனை சொல்கிறார். சரி, செலவழித்தா கொண்டா. விஜய்க்கு செலவழித்து பழக்கம் இல்லை, எப்பவும் பட முதலாளிகள் செலவழித்து பழக்கம். அப்படியே பழக்கம் ஆகிட்டதுனால நம்ம சிவாஜி ஏண்டா எங்கிட்ட சிகரெட்டின்னு அப்படிங்கும். சிகரெட்டின்னு இவர் கொண்டாட மாட்டார். சிவாஜி எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் ரொம்ப அருமையான நடிகர். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தவ நடிகர் அது வேறு. அப்படி நம்ம பழக்கமே சிகரெட்டின்னு ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும். அது மாதிரி இப்படியே பழகிடுவாங்க நடிகர்கள். அதனால் அப்புறம் ஒரு ஆதவ அர்ச்சனா தேவைப்பட்டுச்சு உள்ளே செலவழிக்கிறதுக்கு. அவர் தான் ப்ரொடியூசர். அப்போ கட்சிக்கு அவர் தான் ப்ரொடியூசர். ஆமாம். அதனால் அந்த கட்சியை ஒரு 300-400 கோடி ரூபா செலவழித்து கொண்டு செலுத்திட்டார். இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நம்ம இவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகிறோம்னு. யாருக்குமே தெரியாது. ஆராய்ச்சியாளனுக்கு தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. அடிசாம பாருங்க இவன் ஒரு கோக்கில் இந்த மக்கள் அடித்த அடியில் அவர் உள்ளே வந்து உட்காந்துட்டார். யானை சரஸ்வதி சர்வத்தில் பிச்சைக்காரி கேஆர் விஜயாவுக்கு மாலை போட்டது மாதிரி வந்து அவர் உட்காந்துட்டார். சரஸ்வதி சபதம் படத்தில் கேபி நாகராஜன் எழுதிப்பார், பிச்சைக்காரி பிச்சை கெடுக்குன்னு போய்கிட்டு இருப்பான். அங்கேருந்து யானைக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியுமா? யானை கையில் மாலையை கொடுத்தா. மக்கள் பெரும்பான்மை அப்படி தான். ஆனால் இந்த மக்கள் ஒரு இதை நோக்காட்டில் ஒரு முடிவு எடுப்பாங்க. பொதுவான முடிவு சரியாக எடுப்பாங்க, தனித்தனி முடிவு மக்களுக்கு எடுக்க தெரியாது எப்போவும்.
அது அவங்களுடைய வாழ்க்கை முறையில். காலையில் உழுவணும், சாயந்தரம் நெல்லை தட்டணும். நம்ம வாழ்க்கையே போராட்டம். அதனால் அதற்குள்ள தயாரிப்பு அதுக்குன்னு தனியாக உள்ளவங்க தான் அதை செய்ய முடியும். ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய அறிவை எப்படி நல்லிச்சாமி அடைகிறது? ஏங்க 60-80 ஆண்டுகளாக படிக்கிறதே வாழ்க்கையாகவும், சிந்திக்கிறதே வாழ்க்கையாகவும், மனசை நெறிப்படுத்திக்கிறதே வாழ்க்கையாகவும் வாழ்கின்றவருடைய வாழ்க்கையை சாதாரண மனிதன் அடைய முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு செலவழித்து கொண்டாண்டார். அந்த கட்சி அவர் கையில் மாட்டிக்கிட்டுச்சு. இப்போ மருமகன் கையில் அதிகாரம். மருமகனும் மாமியாரும் சேர்ந்து அதிமுகவை உடைத்தார்கள். மருமகனும் மாமியாரும் சேர்ந்து அதிமுக உடைத்தார்கள். லாட்ரி பணம் பயன்படுச்சு. அதுக்கப்புறம் அந்த மகன் புதுச்சேரியில் போய் 100 கோடி ரூபா தர்றேன் மந்திரி பதவி தான்னு கேட்டதுன்னு மந்திரி சபையே போட முடியல ரங்கசாமியால். இப்படி சுதந்திர இயக்க காலத்தில் 1900 காங்கிரஸ் கையில் இருந்த இந்த இயக்கம், பிறகு மொழிவழி போராட்டம் காரணமாக திராவிட இயக்கம் கையில் இருந்த இந்த இயக்கம் இப்பொழுது லாட்டி சீட்டு குடும்பத்து கையில் போயிடுச்சு. இவரெல்லாம் அவருக்கு கீழே இருக்கவர் தானே. யார் உண்மையாக ஆளுகிறார்கள் என்றால் நம்ம ஆதவ அர்ச்சனா தான். பேர் யாருன்னு இது முத்திரை சீலை எடுத்து அவர் ஒரு குத்திக்குவார், அவ்வளோதானே தவிர இது ஒரு என்னென்ன ஆக போகிறதுன்னு தெரியவில்லை. மேகதாதுவை தடுத்து அப்புறம் ஒரு மேகதாதுக்கு வருவோம். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நேற்று கூட அவர் பேச்சில் என்ன சொல்கிறாரு, பத்திரப்பதிவில் ஊழலே இல்லை, இன்னும் 2-3 சொல்கிறாரு. எதுவுமே இல்லை. அது சரி, இப்போ தான் ஆரம்பம். என்ன தெரியும், நாளான பிறகு அப்படி இருப்பது சிறந்தது. இந்த கல்குவாரி 200 கல்குவாரியை மூடியதாக சொன்னார்கள். நான் கேட்குறேன், அந்த கல்குவாரி தவறு நடந்தது என்று தானே மூடினா, சும்மா மூட முடியாது. எந்த அளவுக்கு எடுக்க வேண்டுமோ அதை போல 10 மடங்கு எடுத்திருக்கிறார்கள். எடுத்தவன் யார்? அவனையே நீ சட்டத்தின் முன்னால் கொண்டு வரவில்லை. அது தெரிந்து தானே நீ மூடுகிறாய். அப்படியானால் அவனை கொண்டு வா, அவனுக்கு துணையாக இருந்த அதிகாரியை கொண்டு வா. மறுபடியும் கல்குவாரியில் தப்பு நடக்காது. செய்யவில்லையே. சும்மா கரண்ட்டு உற்பத்தி போதவில்லை. வெயில் காலம், அளவுக்கு அதிகமான வெக்க தாங்க முடியவில்லை. எல்லோரும் பயன்படுத்த அளவு கூடி விட்டது. உடனே ஆட்சிக்கு வந்து அதிகாரிகிட்ட ஒரே வார்த்தை, 10 ரூபா கூட கொடுத்து வேணாலும் கரண்ட்டு வாங்க, மக்கள் தவிக்கக்கூடாது. தனியாரிடம் தானே வாங்குகிறீர்கள் நீங்கள் சொந்தமாக தமிழ்நாடு தன்னிறைவு அடைகின்ற நிலையே எங்கே அடைந்தது? மின்சாரத்துறை. சரி, ஒரு 4 ரூபா கூட வாங்கு, மக்களுக்கு 10 நாளைக்கு தவிப்பு இருக்க வேண்டாம், பிறகு மழை வந்துவிடும், பிறகு சரியாக போயிடும் சொல்லுவேன். அதை செய்வதற்கு உனக்கு நீ வந்து ஃபீஸ் கேரியரை பிடிங்கிவிட்டேன் சொல்கிறாங்க. சார் கரண்ட்டு போதுமான அளவுலாம் இருக்குது, விநியோகிக்கிற அளவுக்குலாம் இருக்குது. இந்த பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போனால் சில இடத்துல திட்டமிட்டே சில பேர் இதெல்லாம் எவனா செய்வான். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருட்டில் முழுவதும் கெட்ட பேர் ஏற்படுத்தணும் சில நயவஞ்சர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவனை பிடிச்சி உள்ள வையே. இதெல்லாம் ஒரு பேச்சு. ஏங்க இவனோ ஒருத்தன் பிடிங்கின்னு போயிட்டானா, எல்லா ரெக்கார்டுகளையும் எடுத்துன்னு போயிட்டானா, அதை கொண்டு வெறும் 5000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டானா. அது என்ன, அந்த வாங்கினவனுக்கு அது எந்த விதத்தில் பயன்படும்? நான் நினச்சேன் இங்கே உள்ள ஒரு பெரிய மூட்டை அடித்தவன் தான் அடிச்சிட்டாம்போல இருக்குது எல்லாம் நினச்சி அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினார்கள். கடைசியில் என்னடான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. அப்புறம் 10 நாள்லேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பேச்சே இல்லை அதை பற்றி. எப்போ பார்த்தாலும் ஃபீஸ் கேரியரை பிடுங்கிட்டான், எங்களுக்கு அவ பேர் உண்டாக்குவதற்காக இதை செய்யலாம். பிடுங்கிறது தான் சிசிடிவி கேமரா பதிவாக தான் காமிக்கிறாங்க. பிடிங்கிட்டு போகிறதா சிசிடிவி கேமராவில் பதிவாகுது, அது காமிச்சாங்களே. சிசிடிவி கேமராவே சில இடங்களில் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி இரு, தப்பு செய்தவனை நீ பிடிச்சி தண்டி. எதற்காக அரசு ஆவணங்களை திருடுவது என்பது பெரிய குற்றம். அதெல்லாம் செய்ய அதிகாரம் உன் கையில் இருக்கிறது. ஒன்றும் இல்லாமல் சும்மா பேசிக்கொண்டே இருந்து என்ன செய்வது? அதுதான் பேசுகிறதே இல்லை. அதனால் மேகதாதுவை காப்பாற்ற நீ போதாது. மேகதாதுன்னு நான் சொல்லிடுறேன். சிவகுமார் என்ன சொல்கிறாராம், என்னுடைய ஆட்சியில் இதை கட்டியே தீரணும், என்னுடைய மிகப்பெரிய கனவு இது, பூமி பூஜைக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாராம். மோடிட்டும் போய் இதுதான் திட்டம், இதுக்கு அனுமதி சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இன்னொன்று சொல்கிறாராம், தமிழ்நாடு இந்த இது கட்டுறதுக்கு தடை கோர்றதோ எதுக்குமே இங்கே வரத்துக்கான உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அது எப்படி அங்கே இருக்கும்? இந்த கர்நாடகாவில் ஒரு அணை கட்டினா இங்கே நாயக்கர்கள் காலத்தில், நாயக்கர்கள் ஆட்சி நடந்த காலத்தில் கர்நாடகாவில் ஒரு அணை கட்டினார்கள். காவிரிக்கு தண்ணி வரல. தஞ்சாவூர் வாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தண்ணி வரல. மராத்தியர்கள் நாயக்கர்கள் 2 பேரும் படையெடுத்து போனாங்க. திண்டுக்கல்கிட்ட போய் இவங்க கட்டின அணை வலுவில் உடஞ்சி போச்சு. அப்புறம் திரும்பி வந்துட்டாங்க.
படையே எடுத்து அந்த அணையை உடைப்பது என்று நம்முடைய வரலாறு இதற்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறது. நான் சொல்கிறேன், 7 கோடி பேரும் திரண்டு தெருவுக்கு கொண்டு வர இந்த முதலமைச்சரால் முடியுமா? எப்படி மேகதாதுவில் கட்டப்பட்டு காவிரி வறண்டு தமிழ்நாடு பாலைவனமாவதை விட நாம் எல்லோரும் தெருவுக்கு வந்து அந்த மேகதாது எப்படி கட்டப்படுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் மோடி செய்து விடுவாரா? ட்ரம்பே செய்து விடுவாரா? அதை மக்களுடைய கருத்துக்கு மாறாக மக்கள் திரண்டு இருக்கின்ற போது காவிரி தீர்ப்புக்கு முன்னால் தமிழ்நாட்டு விவசாயிகள் திரண்டுகின்றதை பார்த்து தான் அந்த காவிரி ஆணையம் அந்த தீர்ப்புக்கு பெரிய காரணமானது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏண்டா நாங்கள் 7.5 கோடி மக்களின் வாழ்வு உனக்கு பெரிதா? இந்த காங்கிரஸ் உறவை தூக்கி ஏறி ஏன் வைத்து கொண்டு தான் கேட்க வந்தேன். இப்போ காங்கிரஸ் கூட்டணிகள் இருக்கோ பாஜக கூட்டணிகள் இருக்கோ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போதும் தேசிய கட்சியில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அங்கே இப்போ காங்கிரஸ் அங்கே இருக்கா, இங்கே இருக்கிற காங்கிரஸும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை மாதிரி புரட்டுக்காரங்க ஒன்றும் கிடையாது. பாஜக நாங்கள் எதிர்ப்போம். முல்லை பெரியாருக்கு சிபிஎம் நம்மளோட கத்துவான், மேகதாதுவை கட்டினா இவன் நம்மளோட சேர்ந்து கத்துவான். இது என்னடா தேசிய கொள்கை? ஒரு தேசிய கொள்கையை வகுத்து கொள்ள வேண்டாம்? ஒரு தேசிய கட்சி சிபிஎம், காங்கிரஸ், பிஜேபி 3 பேருக்கும் ஏதாவது ஒரு ஆற்று நீர் கொள்கை இருக்கிறதா? அந்த ஆற்று நீர் கொள்கையை சட்டமாக்க அதன்படி நடக்க வேண்டும் என்று இந்த விவகாரங்களை தீர்த்து விட்டு போகாமல் 75 ஆண்டுகள் நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறார். இப்போ மேகதாது விஷயத்தில் இந்த 2 அமைச்சர்களுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுப்பாரா? இந்த மாதிரி மேகதாது அமைச்சர்கள் கிடக்காங்க. சொல்கிறேன், 75 வருஷமாக வேட்டி இல்லாமல் தெரிஞ்சேன், இப்போ தான் வேட்டியை முதல்ல பார்க்குறேன். காமராஜ் காலத்தில் அவுத்து போட்ட வேட்டி இப்போ தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது கிடக்கட்டும், இவங்க ஒரு மானம் கட்டுவாங்க. நீ காங்கிரஸோட எங்களுக்கு மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், காங்கிரஸினுடைய கொள்கைகள் நம்ம சரி செய்து கொள்வோம், இந்த சிறுபான்மை அது இதுன்னு. மேகதாது என்பது காவிரி இல்லாவிட்டால் தமிழ்நாடு இல்லை. ஆகவே ஒழுங்காக காங்கிரஸ் எங்களோடு உறவில் இருக்க வேண்டுமென்றால் மேகதாது அங்கே இருக்கக்கூடாது. இருந்தால் தான் நீ உறவில் இருக்க முடியும் என்று சொல்ல உன்னால் முடியுமா? தமிழ்நாடு பூரா உன்னோட அவர் சொல்லிட்டாரு, சிவகுமார் அவர் சொல்லிட்டார், நான் கட்டுவோம். நீ என்ன இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி இருக்கிறப்ப தான் நான் இங்கே பூமி பூஜை போட முடியும். ஆமாம்மா, ஏன்னா இவன் உனக்கு லாயக்கில்லைன்னு சொல்கிறார். இது ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சர் லாயக்கில்லைன்னு சொன்னார். அப்படின்னு சொன்னதே வீடியோவில் வந்துச்சு. லாயக்கில்லை, தகுதி இல்லை. இப்போ முதல்வர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, என்ன நினைக்கிறாருன்னு தெரியலங்கிறது அது போயிட்டு போகுதுங்க. இவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறேன். செய்தித்தாளை இவர் எப்படி இவர் எப்படி பணியாற்றிருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. அது இதெல்லாம் எனக்கு தானே தெரியணும், உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது அது பேச மறுப்பதற்கு காரணமே அதானே. நம்ம வி வில் பி எக்ஸ்போஸ்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? மோடி மாதிரி, ஜெயலலிதா மாதிரி இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாரு. இல்லை, நீங்கள் எப்படி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க? திருச்சி கூட்டத்தை பேச்சை கவனிச்சிங்களா? எலெக்ஷன் பேசினார்ல, சேலத்தில் பேசினார். பேசுறது வேறுங்க, நாடாளுறது வேற, இதை பேசுறது வேற. எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான், காய்ச்சி மூச்சுன்னு பேசுகிறாரு. அவர் என்ன பேசினாருன்னே இந்த மக்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஓட்டு போட்டு தள்ளி விட்டு போயிட்டான். இவன் பேசினதை மட்டும் நிறுத்து பார்த்து ஓட்டு போட தெரிஞ்சுதான் ஒருத்தனை ஓட்டு போட்டிருக்க மாட்டான். இந்த ஆள் என்ன பேசுனா என்னங்க, இவங்க 2 பேரும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது ஒரு இதை உணர்வு இல்லையா? 6 மாதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 1 மாதத்தில் இந்த கற்றுறீங்களா? இதுதான் அவர் சொல்கிறாரு, வாயில் வந்துடும். ஏங்க 6 மாதம் அவர்கள் சக்கரம் உருளை தொடங்கிட்டாலும் நீங்கள் யாரையாவது ஏற்றி விடுவிய? அப்புறம் சக்கரம் உருளை தொடங்கிட்டாலே விமர்சனம் வந்துடும். சக்கரம் உருளுதில்லை, ஏன்டா இப்படி ஓட்டுறான் முட்டாப்பரா, அந்த சைக்கிள்காரனை ஏற்ற தெரிஞ்சா அப்படின்னா அப்போவே கேட்பான். 6 மாதம் சென்று தான் நான் கேட்பேன், அது வரையிலும் எத்தனை பேரையும் ஏற்றி கொள்கின்றேன் சொல்லுவானா? இதெல்லாம் என்ன இல்லை சார், நீங்கள் எனக்கு இதுக்கு கூட சர்க்கார் படத்தில் அவரோட பழகினப்ப நீங்கள் இதெல்லாம் உணர்ந்தீங்களா? அப்படி தான் இருப்பார் அல்லது ஜோவியெல்லாம் பழகுவாங்க? இதெல்லாம் நீ ஆளுகின்ற விதத்தினால் உன்னை நான் அறிகிறேன், அவ்வளோதானே தவிர நீ 1 மாதம் ஆகலை, உன் கையில் ஒன்றும் இல்லை, முட்டையாக நிற்கிறாய்ங்கிறது புரியுதே. மேகதாதுவுக்கு என்ன கோபமாக பேச விடும், எவ்வளோ வலிமையாக நாம் குரல் கொடுக்கணும். இன்றைக்கி வரைக்கும் பேசவே இல்லை. நீ போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வர்ற, பிரதம மந்திரி நிறுத்தி விடுவாரா? அதை பிரதம மந்திரியால் நிறுத்த முடியுமா? அவர் சொன்னால் சிவசங்கர் கேட்பாரா? ராகுல் காந்திகிட்ட சொல்லணும், ஐயோ இதெல்லாம் சரியாக வராது, நம்ம 2 பேரும் கூட்டாக இருக்கணும்னு சொன்னால் ஒழுங்காக தண்ணியை விட சொல்லு. தண்ணியில் வேலை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டையும் ஆள முடியாது, நீ கூட்டு சேரவும் முடியாது.
சொல்லணும்ல, ராகுல் காந்திகிட்டே சொல்லணும். சுவிட்சு ராகுல் காந்திகிட்ட இருக்குது, நீ அதை விட்டு போய் மோடிகிட்ட பேசுறீங்க. மோடி சொன்னால் சிவசங்கர் கேட்பாரா? மேகதாதுவோடு முடிஞ்சிச்சு. மேகதாது கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகும். ஆமாம், அதில் மக்கள் இவரை மீறி திரளுகிற கட்டம் வருகின்ற போது இவருடைய ஆட்சி தூக்கி எறியப்படும். நான் சொல்கிறேன், இவர் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, இவருக்கு எதுவும் தெரியாது. ரிசல்ட் வந்த உடனே காங்கிரஸ் சொல்ல முடியாமல் அங்கே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அலைகிறாங்க இங்கே இந்த பானாச்சம்பரம் போய் இந்த ஸ்டாலின்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க, ராகுல் காந்தி அந்த பக்கம் போக நினைக்கிறாரு, மூப்பனார் மாதிரி நான் ஒரு கட்சி உண்டாக்குறேன், என்ன 20 சீட்டு எங்களுக்கு தாங்க, 17 எம்எல்ஏ வந்துடுவேன், அவர் சொன்னதை சொல்கிறேன், 17 எம்எல்ஏ வந்துடுவேன், அதுக்கப்புறம் நம்ம தான் காங்கிரஸ்னு உண்மையாயிரும், அந்த காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும்னு இவர் சொன்னதை கேட்டு பயந்து தான் ராகுல் காந்தி அந்த கூட்டம் முறிக்கலை, இல்லைன்னா முறிச்சிருப்பார் அப்போவே. இதுதான் உண்மை. அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டோங்கிறதுக்காக கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, இன்னும் கூட்டணி அமையவே இல்லை, எப்போ வேணாலும் அமைச்சரவையிலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். திருமாவளவன் மாதிரி இப்போ சமீப காலத்தில் கேவலப்பட்ட அரசியல்வாதி யாரும் கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ளப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரி பதவிக்காக காலமெல்லாம் வாங்கி தின்ன திமுகவை விட்டுட்டு, காலமெல்லாம் வாங்கி தின்ன திமுக பதவிக்கு நான் ஆசைப்பட்டவன் இல்லைன்னு தானே அவர் சொல்கிறாரு. ரொம்ப பேசுகிறதுக்கே தகுதி இல்லை. ஒரு மந்திரி பதவிக்கு நம்ம வேங்கை வயலுக்கு போராடி நீ வெளியே வந்திருந்தால் அது இனத்திற்காக போராடி வெளியே வந்ததாகும். உனக்கு ஆளுங்கட்சி ரொம்ப காலத்து கனவு இந்த காங்கிரஸ்காரனுக்கு, திருமாவளவனுக்கு, முஸ்லீம் லீக்குக்கு 60 வருஷத்து விசுவாசமெல்லாம் 6 நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சே. முஸ்லீம் லீக்கு 60 வருஷத்து விசுவாசம். நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளையும் திமுக. ஸ்டாலினுக்கே இந்த மாதிரி அனுபவம் இப்போ தான் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப பயங்கரமான அனுபவம், யாராலையும் நம்ப முடியாது. என்ன உன்னோடு உடன்கட்டை ஏறுவேன்னு சொன்னவ அத்துக்குன்னு ஓடி போயிட்டாலே, உன்னோடு உடன்கட்டை ஏறுவேன்னு சொல்கிற நிமிஷத்தில் ஓடுதுடா. அதை சொல்லி தொலைக்காமல் போயிருந்தா கூட பரவாயில்ல, காங்கிரஸ் மாதிரி செத்ததுக்கு அப்புறமும் உன்னோடு சேர்ந்து எரிவேன்னு சொன்னவெல்லாம் ஓடுற ஓட்டத்தை எல்லாம் பார்க்கறது அசிங்கமாக இருக்கு. கருத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.